இதை நோட் பண்ணிக்கிடுங்க. இன்னையோட முடிஞ்சது கிளாஸ் என்ன. சரி, அப்புறம் நம்ம வந்து சங்கர் நகரில் இருக்கிறதுனாலையும் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து தினமும் நம்மளுடைய பேரூராட்சியில் என்ன நலத்திட்ட உதவிகள் நம்மளுடைய கட்சி சார்பாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதுதான். இன்றைக்கி வந்து நம்மளுடைய சங்கர் நகர் பேரூராட்சியின் நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சங்கர் நகர் நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 17,000 ரூபாவை நம்மளுடைய சங்கர் நகர் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட கணபதி மில் காலனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகள் மையம் அங்கன்வாடிக்கு வந்து 17,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன். அதாவது அந்த சங்கர் நகர பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த கணபதி மில் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மையம் அங்கன்வாடி, அந்த அங்கன்வாடி கட்டிடத்தை சுற்றி வந்து புல் பூண்டுமா இருந்ததற்கு வேலிகள் கிடையாது. இது இந்த அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டி பல வருடங்கள் இருக்கும். ஆனால் அங்கன்வாடியை சுற்றி வந்து இந்த வேலிகள் கிடையாது. அதை வந்து பண்ணி கொடுக்கணும், வேலியை வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து கடந்த ஆட்சியில் பல முறை அவங்க வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க மனுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இவங்களுடைய குரலுக்கு கடந்த கால அரசு வந்து செவிசாய்க்கலை. ஆனால் நேற்று 30/6/2026 அன்று அந்த அங்கன்வாடியில் பணி செய்யக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சங்கர் நகர் பேரூராட்சியின் நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்களை வந்து சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. வந்து பாருங்கள், எங்களுடைய அங்கன்வாடியை சுற்றி இவ்வளவு புல் பூண்டுகளுமாக இருக்குது, வேலிகள் அமைச்சு தந்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பாதுகாப்பாக படிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உடனே மனுவை வந்து படித்து பார்த்துட்டு உடனே நம்மளுடைய சங்கர் நகர் பேரூராட்சி நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்கள் வந்து ஆய்வுக்காக கணபதி மில் காலனிக்கு போய் அந்த அங்கன்வாடியை சுற்றி பார்த்துருக்குறாங்க. அந்த பகுதியை பார்க்கும்போது பரிதாப நிலையில் தான் இருந்திருக்கு. இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. புல் பூண்டுமா இருந்திருக்கு. விஷ பூச்சிகள்லாம் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு. வேலிகள் அமைச்சு கொடுத்தா இதில் வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த வேலிக்குள்ளே ஒரு தோட்டம் அமைச்சு அங்கே காய்கறிகள் பயிரிடவும், அங்கு குழந்தைகளுக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த உணவுக்கு கிடைக்கும் இங்கே காய்கறி அப்படிங்கிறத மனசில் வச்சு நம்மளுடைய நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்கள் வந்து உடனடியாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 17,000 ரூபா கொடுத்து 17,000 ரூபாயை கொடுத்து நேற்றே அந்த வேலை வந்து அந்த புல் பூண்டுகளை சீரமைச்சு வேலி அமைக்கக்கூடிய பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதை அறிந்த அந்த பகுதியினுடைய மக்கள் வந்து நம்மளுடைய நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்களை வந்து மனதார பாராட்டியிருக்காங்க. அவர்களுடைய சார்பாகவும் இந்த பள்ளிகளுடைய இந்த அங்கன்வாடி பணியாளர்களின் சார்பாகவும் அந்த அங்கன்வாடியில் படிக்கக்கூடிய குழந்தைகளின் சார்பாகவும் அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்களின் சார்பாக சங்கர் நகர் பேரூராட்சியினுடைய அந்த பகுதிக்கு உட்பட்ட மக்களினுடைய அனைவரின் சார்பாகவும் நாம் இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நகர செயலாளர் உயர் திரு பி ஷேக் அலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.